வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். நம்ம இன்றைக்கி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கிளாசிக் மூமெண்ட்டு தான் பார்க்க போகிறோம். முடிஞ்சிருக்குல்ல, அதோடைய கிளாசிக் மூமெண்ட்டு தான். ஜான்சனா இன்றைக்கி ப்ராக் லெஸ்னரை பற்றி பயங்கரமாக பேச போகிறாருன்னு பார்த்தா மனுஷன் ஒதுங்கிட்டார். அந்த இடத்த லோகன் பால் நிரப்பிட்டார். ஸோ லோகன் பாலுக்கும் ஜான்சனாக்கும் தான் கிளாஸ் அடுத்த கேஸ்டில் மேட்ச்சு அப்படிங்கிறத அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. அந்த போஸ்டர் மட்டும்தாங்க நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. நம்ம ட்ரூ மேக்கின்டர் அடுத்தபடியாக கோடி ரோட்ஸ் கூட தான் ஒரு ஃபியூட் போவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமீபத்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கி நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் கோடி ரோட்ஸை பயங்கரமாக ட்ரூ மேக்கின்டர் அட்டாக் பண்ணியிருக்காரு. பொதுவாகவே ஒரு நியூ சாம்பியன் ஆனாங்கன்னா செலப்ரேட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க. ஆனால் ட்ரூ மேக்கின்டர் கோடி ரோட்ஸை பண்ண விடலை. ஏன்னா அவருக்கு தான் சமாதி கட்டிட்டாரு. அந்த கிளைமும் ஒன்று போட்டு பாருங்களேன், அந்த டேபிள் கிட்ட வச்சு தலையே உள்ள பேரும் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு பங்கமாக இருந்தது. ஸோ கிளாஸ் இன் பாரிஸில் ட்ரூ மேக்கின்டர் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறார். இது அஃபிஷியல் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது தான் கைஸ், ஆல்ரெடி 2 தடவை கிளாஸ் இந்த கேஸ்டில் அப்படின்ற பேர் நடக்கும்போது 2 தடவையும் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக மோதினார். ஒரு அன்டிஸ்பியூட்டட் டேபிள் சாம்பியன்ஷிப்புக்காக, ஒன்றுக்கா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்காக, இப்போ மறுபடியும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்புக்காக. எந்த பக்கம் சுற்றி போய் பார்த்தாலும் கிளாஸ் அடுத்த கேஸ்டில் ட்ரூ மேக்கின்டருக்கு ராசியா இல்லை, தோத்துக்கிட்டே தான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி கோடி ரோட்ஸை ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கின்டர் வீழ்த்திருக்காரு. அந்த ஸ்டோரி இப்போ ஒரு சாம்பியனாக இருக்கார். அதை சேலஞ்ச் பண்ணும் விதமாக இப்போதைக்கு இந்த மேட்ச் போகும். என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரூ மேக்கின்டர் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த கிளாஸ் அடுத்த கேஸ்டில் அப்படிங்கிறது ட்ரூ மேக்கின்டருக்கு சாபக்கேடானது. ஒரு தடவை சோலோ சிக்காவனால தோற்று போனார், 2வது தடவை சிஎம் பாங்குனால தோற்று போனார். இந்த தடவை யாருனால தோற்க போகிறாருன்னு தெரில. ஒருவேளை லோகன் பாலுனாலேயே தோற்று போயிடுவாரோ அப்படிதான் எனக்கு தோணுது போல இருக்குது. டபிள்யூபிள்யூ இந்த மேட்ச்சில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக இதை தான் மெயின் இடம் வைப்பாங்க. ஏன்னா ட்ரூ மேக்கின்டர் யூகே நாட்டை சேர்ந்தவரில், அதனால் ட்ரூ மேக்கின்டருக்காகவே இந்த மேட்சை மெயினோட தான் வைப்பாங்க. கிளாஸ் ஆஃப் த கேஸ்டில் இப்போ கிளாஸ் இன் பாரிஸ் தொடர்ந்து ட்ரூ மேக்கின்டர் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாகவே மோதிட்டு இருக்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. தலைவன் சாம்பியன்ஷிப்பை கையில் ஏந்தி பல நாட்கள் ஆயிடுச்சு. இன்றைக்கி அந்த ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப், அதாவது அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்பை தூக்கி காட்ட மூமெண்ட்டெல்லாம் பங்கமாக இருந்தது. பட் ஆனால் ட்ரூ மேக்கின்டர் நேரம் 2022 முடிஞ்சிருச்சு. 2024 அவர் ஹெவி வெயிட் சாம்பியன் வேணா ஆயிருக்கலாம். இப்போ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸ், அதுவும் இப்போதான் கஷ்டப்பட்டு கோடி ரோட்ஸை வீழ்த்தி வின் பண்ணியிருக்காரு. இந்த நேரத்தில் ஒரு சாம்பியன் ஆகுங்க நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லைல்ல. சரி, ஏதோ வைக்கணும்னு சொல்லி வைப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி சோலோ சிகாவுக்கும் சாமி ஜெயினுக்கும் ஒரு மேட்ச் நடந்தது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நடந்த சோலோ சிகாவா மேட்ச்சில் சாமி ஜெயின் தோற்று தான் போயிருந்தார். ஆனால் இன்றைக்கி சோலோ சிகாவை வீழ்த்தி வின் பண்ணியிருப்பார். ஆக்சுவலி இன்றைக்கி சோலோ சிகாவுக்கும் சாமி ஜெயினுக்கும் நடக்க முதல் காரணம் சாமி ஜெயன் இன்றைக்கி கெனடியன். ஸோ கனடா மட்டும் இல்லாமல் சாமி ஜெயனுடைய ஹோம் டவுனில் நடத்தியிருந்தாங்க, மான்ட்ரியாலில். ஸோ அதனால் டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா சாமி ஜெயின் விசி சோலோ சிகாவா மேட்ச் நடத்தியிருந்தாங்க. இதில் பல பிரச்சனைகளை தாண்டி சாமி ஜெயின் ரொம்பவே க்ளீனாக வீழ்த்திட்டாரு நம்ம சோலோ சிகாவை. இது சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன்னா சோலோ சிகாவை கரண்ட்லி யுனைடெட் சாம்பியனாக இருக்கார். ஒரு சாம்பியனை சாமி ஜெயின் வீழ்த்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா யுனைடெட் சாம்பியன்ஷிப்பான வாய்ப்பு சாமி ஜெயினுக்கு கிடைக்கும். இதுக்கு முன்னாடி 4 தடவை இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண சாமி ஜெயினை தான் பார்த்துருக்குறோம். பட் இந்த தடவை சாமி ஜெயின் ஹெவி வெயிட் பக்கம் போவார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். மறுபடியும் மிட் கார்ட் பக்கம் தான். சரி, ஒரு சேஞ்சுக்காக யுனைடெட் சாம்பியன்ஷிப் பக்கம் போயிருக்காரு. வின் பண்ணுறாரா வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஸ்மாக் டவுன்லேயும் எனக்கு பிடிச்ச செக்மெண்ட்னா ஷார்லட் ஃப்ளேர் அலெக்ஸா தான். அந்த மூமெண்ட் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. ஆக்சுவலி உங்கள் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அலெக்ஸாவுக்கு பிறந்த நாள். வி ஆர் நாட் குட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உண்மையான ஃப்ரெண்ட்ஸு கிடையாது அப்படிங்கிற டீமுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, அதுலேயும் தான் ஃப்ரெண்டு இல்லாத அலெக்ஸா ஃப்ரெண்டுக்கு அவங்க ஒரு கேக் விட்டுறாங்களாம். அதில் கங்க்ராச்சுலேஷன் ஷார்லட் ஃபேர்னு கொட்டை எழுத்துல போட்டுட்டு வித்து அலெக்ஸா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சின்னதாக ஒரு போட்டிருந்தில்ல, அதெல்லாம் பார்க்கறதுக்கு செம்ம காமெடியாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அலெக்ஸா பில்ஸு கிஃப்டாக பார்த்தீங்கன்னா அவங்க லில்லி டாயே கொடுத்துருக்குறாங்க. லில்லி டாய் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இப்போ ஷார்லட் ஃபேர் இந்த கேங்கில் சேர்ந்துட்டாங்க. ஏன்னா ஷார்லட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஷார்லி அப்படிங்கிற டாயை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது லில்லி அப்படிங்கிறது அலெக்ஸாவுடைய காப்பி, அந்த ஷார்லி அப்படிங்கிறது ஷார்லட் ஃபேருடைய காப்பி. ஸோ அந்த டாயையும் பார்த்தீங்கன்னா அலெக்ஸாவுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த 2 டாய், இந்த 2 பெண்களை வச்சு தான் 2 டாய்களும் 2 பெண்களும் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஸ்டோரியை கொண்டு போவாங்க போல இருக்குது.
இருக்குது. ஆக்சுவலி இன்னைக்கு ஷார்லட் வந்து நம்ம செல்சி கிரீன் கூட ஒரு மேட்ச் ஆடி இருப்பாங்கல்ல, அதில் அந்த கேக்கில் முகத்தெல்லாம் அப்பி செல்சி கிரீனோடைய முகத்தை பார்க்கறதுக்கே பரிதாபமாக இருக்குது. ஆக்சுவலி இந்த மாதிரி ரோல், அதாவது குப்பை தொட்டியில் உள்ள கேக்கை மூஞ்சில் போகிறது, இந்த மாதிரி ரோலெல்லாம் பார்த்தீங்கன்னா WWE தேடி பிடிச்சி இவங்களுக்கே கொடுக்குறாங்க. ஏன்னு தெரில. கண்டிப்பாக ஒரு நாள் செல்சி கிரீன் சாம்பியன் அவங்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம், டிஃபினி வந்து சாம்பியன்ஷிப்பை ரீட்டைன் பண்ணதுக்கப்புறமா அகைன் வந்து இந்த சாம்பியன்ஷிப்புக்காக ஜேட் கார்கில் வருவாங்கன்னு அந்த ஸ்டோரி தான் நடந்துருக்குது. மீண்டும் உன் சாம்பியன்ஷிப்புக்காக நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஜேட் கார்கில் சொல்லியிருக்கிறாங்க. அடங்குற மாதிரி தெரில கூட இருக்குது. ஆக்சுவலி ஜேட் கார்கிலுடைய ஹீல் கேரக்டருக்கான நேரம் இது, அவங்க கேரக்டரை மாற்ற வேண்டிய நேரம் இது. அந்த இடத்துக்கு ஜூலியா வந்து ஒரு கார்டு கொடுத்து போயிருப்பாங்க. அது ஆக்சுவலி மிஷின் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மிஷின் வந்து இதுக்கப்புறமா உமன்ஸ் யுனைடெட் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்களாம். பட் இருந்தாலும் எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா ஜேட் கார்கள் இவங்களை டீம் அப் பண்ண வச்சு ஒரு டீமாக உருவாக்கி ஒரு ஹீல் கேரக்டரில் இதுக்கப்புறமா போவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜேட் கார்கள் அவங்க ஃபிசிக்கலி அவங்க உடம்புக்கும் அவங்க ஃபேஸ் கேரக்டருக்கும் ஹீல் கேரக்டர் அப்படிங்கிறது தான் செட் ஆகும். அதை தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஃபினி கிட்ட இருக்கிற சாம்பியன்ஷிப்பை ஜேட் கார்கள் பிடுங்காமல் அலற மாட்டாங்க. ஆனால் டிஃபினிக்கு இங்கே ஒரு லக் இருக்குங்க. ரசல்மெனியா, சம்மர் ஸ்லாம்னு சொல்லிட்டு எந்தெந்த ராயல் ரம்போ, அந்த கிங்கு, குயின் ஆஃப் த ரிங்கு இதெல்லாம் வின் பண்ணி வந்தாலும் அதையும் மீறி அவங்க டைட்டில் ரீட்டைன் பண்ணிட்டாங்கல்ல. பட் ஆனால் எனக்கு என்னமோ ஜேட் கார்கள் தான் இவங்ககிட்ட இருந்து டைட்டில் பிடுங்குவாங்கன்னு தோணுது. ஏன்னா ரசல்மெனியாவில் அவங்க வந்து பியாங்கா பிளருக்கும் ஜேட் கார்களுக்கும் ஒரு பெரிய மேட்சை புக் பண்ணணும்னு நினச்சிருக்கிறாங்க. அதனால் இது மேபி நடக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஜான் சீனாக்கும் லோகன் பாலுக்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா மேட்ச் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ப்ராக் லெஸ்னர் கிளாஷ் அட் த கேஸ்டிலுக்கு வரப்போகிறது கிடையாது. கிளாஷ் இன் பாரிஸா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள மேட்சுக்கான போஸ்டரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஏதோ ஒரு ஆயில் பெயிண்டிங்கில் இவங்க 2 பேரோட ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. WWE இந்த போஸ்டருக்காக ரொம்பவே மெனக்கட்டுருக்காங்க போல இருக்குது. டிசைனிங்க்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த போஸ்டரில் சம்மர் ஸ்லாம் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஜான்சனா வந்து சம்மர் ஸ்லாம் முடிஞ்சு 12 அப்பீரியன்ஸ் கொடுக்க வேண்டியது இன்னும் 11 அப்பீரியன்ஸ் தாங்க இருக்குது. இது ஒரு வருத்தமான செய்தி தான். ஜான்சனா இன்னும் வெறும் 11 நாட்கள் மட்டுமே அப்பீரியன்ஸ் கொடுப்பாரு. இதில் சண்டை போடுறது, அவர் மேட்ச்சில் அப்பீரியன்ஸ் ஆகிறது எல்லாத்தையுமே சேர்த்து 11 மேட்ச் தான். மேட்ச் கிடையாது, அப்பீரியன்ஸ். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் தான் நம்ம ஜான்சனாவை பார்க்க போகிறோம். இது ஒரு சோகமான விஷயந்தான். ஸோ ஜான்சனாவுடைய கெரியரில் 38 நாள் பார்த்திங்கன்னா நமக்காக கொடுத்தாரு. அதில் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கழிந்து இப்போ வெறும் 11 அப்பீரியன்ஸ் தான் இருக்குது. இதில் கேஸ்ட் ஆஃப் த கேஸ்டில் முடிச்சதுக்கப்புறமா அப்பீரியன்ஸ் வெறும் 6 மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா 4, 3, 2, 1 அதுக்கப்புறமா ஜான்சனாவை பார்க்க முடியாது. ஸோ ஜான்சனாவோட ரேஜின் இருக்கிற வரைக்கும் ஜான்சனாவோட மேட்சஸ் ப்ரோமோஸ்லாம் பார்த்துக்கோங்க. சரி, ஜான்சனோட அப்பீரியன்ஸ் இன்னும் 11 தாங்க இருக்குது, மறந்துடாதீங்க.